தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் கிருபையாக கொடுத்த இந்த அருமையான நாளிலே ஒரு வசனத்தை உங்களோடு கூட சேர்ந்து தியானிக்க நான் விரும்புகிறேன். வாசிக்கலாம். மார்க்கு எழுதின நற்செய்தி நூல் 12ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்துமாவோடும், உன் முழு மனதோடும், உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதே பிரதான கற்பனை என்று நாம் வாசிக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் நன்றாய் தெரிந்த ஒரு வேத வசனம் இது. நீங்கள் மேலே வாசித்தீர்கள் என்று சொன்னால் 28ஆம் வசனத்திலே வேத பாரகரில் ஒருவன் வந்து ஆண்டவரிடத்திலே கற்பனைகளில் எல்லாம் பிரதான கற்பனை எது என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அந்த நபருக்கு சொன்ன பதில்தான் இப்பொழுது நாம் வாசித்த இந்த வசனமாக காணப்படுகிறது. இங்கே முழு என்ற வார்த்தையை திரும்ப திரும்ப நாம் படிக்க முடியும். முழு இருதயம், முழு ஆத்துமா, முழு மனது, முழு பலத்தோடு. இதிலிருந்து இந்த காலை வேளையிலே ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய ஆண்டவருக்காக நாம் எது செய்வதாக இருந்தாலும் அதை நம்முடைய வாழ்க்கையிலே அரைகுறை மனதோடு அல்லது ஒரு விருப்பம் இல்லாத ஒரு நிலைமையிலே அல்லது வேண்டா வெறுப்போடு அல்லது ஒரு அலட்சிய மனதோடு கூட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் செய்யாமல் அதை முழு மனதோடு கூட நாம் செய்யக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும். இதை சொல்லும் பொழுது எனக்கு ஒரு கதை ஞாபகத்துக்கு வருகிறது. 2 வாலிபர்கள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் சர்ச்சுக்கு போகிறதுக்காக உற்சாகத்தோடு புறப்பட்டு போனார்கள். அவங்க ஒரு ஆற்றை தாண்டி தான் சர்ச்சுக்கு போகணும். கர்த்தரை ஆராதிக்கும்படியாக ஒரு ஆற்றை தாண்டி போக வேண்டும். அப்போ அந்த ஆற்றை தாண்டும் பொழுது அந்த ஆற்றுல அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய மீன்கள் இருக்கிறத இந்த வாலிபர்கள் கவனிச்சாங்க. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். நிறைய மீன் இருக்கு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மீன் பிடிக்கிறவங்க வந்து எல்லா மீனையும் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. ஆராதனைக்கு இன்னும் கொஞ்சம் நமக்கு நேரம் இருக்குடா, நம்ம மீன் பிடிச்சிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி ஒரு வாலிபன் கேட்க, இன்னொருவன் சொன்னானா, இல்லை எனக்கு கர்த்தரை ஆராதிக்கிறதா முக்கியம், உனக்கு மீன் தான் முக்கியம்னா நீ மீன் பிடிச்சிட்டு பொறுமையா வா, நான் சர்ச்சுக்கு போயிடுறேன் அப்படின்ட்டு இவன் சர்ச்சுக்கு போயிட்டான். ஆராதனை ஆரம்பிச்சிட்டாங்க. இவன் ஆராதனையில் உட்கார்ந்துருக்கிறான். அங்கே அவன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறான். ஆனால் நடந்தது என்ன தெரியுமா? ஆராதனையிலே அமர்ந்திருக்கிற அந்த வாலிபன் இந்த மீனை பற்றியே அவன் சிந்தித்து கொண்டிருக்கிறான். இந்நேரம் எத்தனை மீன் பிடிச்சிருப்பான்னு தெரியலையே, ஒருவேளை நிறைய மீன் பிடிச்சிருந்தா நம்ம கேட்டால் ஏதாவது தருவானா அப்படின்னு அந்த மீன் பிடிக்கிற அந்த வாலிபனுடைய அந்த மனநிலைமையிலேயே அந்த மீனை பற்றிய சிந்தனையிலேயும் இருந்தான். ஆனால் அங்கே ஆற்றிலே மீன் பிடித்து கொண்டிருந்த அந்த வாலிபனுடைய சிந்தனையெல்லாம் இந்நேரம் ஜெபம் ஆரம்பிச்சிருப்பாங்களே, இந்நேரம் பாடல் ஆரம்பிச்சிருப்பாங்களே, இந்நேரம் செய்தி ஆரம்பிச்சிருப்பாங்களேன்னு சொல்லி அவனுடைய மனம் முழுவதுமாக அங்கே ஆராதனையிலேயே காணப்பட்டது. அப்படின்னா பாருங்க, இவன் சர்ச்சில் இவனுடைய உடல் தான் உட்கார்ந்துருக்கே ஒழிய இவனுடைய முழு மனது அங்கே இல்லை. எனவே நம்முடைய வாழ்க்கையில கர்த்தரை ஆராதிப்பதாகட்டும், கர்த்தருக்காக ஊழியம் செய்வதாகட்டும், அல்லது கர்த்தருக்காக அது சின்ன காரியமோ பெரிய காரியமோ நாம் எதை செய்தாலும், அது பாடல் பாடுவதாகட்டும், நம்ம ஆலயத்தை சுத்தம் பண்ணக்கூடிய காரியமாகட்டும், நாம் எதை செய்தாலும் அதை நம்முடைய முழு மனதோடு முழு பலத்தோடு இவ்விதமான ஒரு நிலைமையிலே நாம் செய்து அவரிடத்தில் அன்பு கூற வேண்டியது மிக மிக அவசியமான ஒரு காரியம். எனவே இந்த காலை நேரத்திலே நம்முடைய இருதயத்தை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நான் கர்த்தருக்காக செய்கிற எல்லாவற்றையும் முழு மனதோடு முழு பலத்தோடு முழு சிந்தையோடு முழு ஆத்துமாவோடு முழு அர்ப்பணிப்போடு கூட உற்சாகத்தோடு கூட நான் செய்கிறேனா? இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. ஆமென்.